பியூட்டிஃபுல் பார்த்தீங்கன்னா ரெட் டியூலிப் செம்ம ஹெல்தி சூப்பர் பிளான்ட். ஒரே கஸ்டமர் 5 ஆர்டர் போட்டிருந்தாங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தா பல்பு வந்து ரெட் டியூலிப்லாம் பட்டணி மாதிரி குட்டி குட்டியாக இருக்கணும். எப்போ பார்த்தாலும் பட்டணி குட்டி குட்டியாக இருக்கணும். அதுவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ரெட் டியூலிப். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு யானி 3 யானி ஒரே கஸ்டமர் புக் பண்ணவங்க தான். ஒரே கஸ்டமர் அப்படியே 100-150 பேக்கெல்லாம் நம்ம அனுப்பி விட்றோம். கடவுள் என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. ஒரு கஸ்டமரோட பேக்கும் காமிக்க நம்மளுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஜஸ்ட்டு இதெல்லாம் சேல் போட்டால் தான் ஒரு இவங்களுக்குள்ள சாம்பிளை தாங்க நான் காமிச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா இது டாமோன் 1. ஏன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம டாமோன் 1 போட்டுக்க ப்ரைஸு அதுக்கும் இந்த பல்புக்கும் உள்ள குவாலிட்டியை பாருங்கள். தமிழச்சி கார்டன்லேருந்து ஒரு பல்பு வாங்குறீங்கன்னா நீங்கள் பேக் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஓண்டி வச்சு அதோட ரிவ்யூ வித்தின் 10 டேஸில் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் பார்க்கணும். எனக்கே அப்படி ஒரு ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஸோ பல்பு வாங்குறீங்களா எப்படி கண்டினியூஸாக அத்தனை வெரைட்டிஸ் கலெக்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளோட குவாலிட்டி தான். அதே சேம் டைம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்பிலீவபிள் ப்ரைஸ் தான். இந்த ப்ரைஸுக்கு ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஆர்டர் போட்டாச்சு பல்பு எப்படி வரும் அப்படின்ட்டு யோசிச்சா சிஸ்டர் ரிசீவ் பண்ணி கையில் பார்க்கும்போது சான்ஸே இல்லை. ஐயோ இந்த தடவையே நிறைய ஆர்டர் போட்டிருக்கலாமேன்னு தோணி தான் அடுத்தடுத்த ஆர்டர் நீங்கள் தரீங்க தங்கங்களா. ரொம்ப 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 நன்றி. இன்றைக்கி பேக்கிங் போயிட்டுருக்குது. தயவுசெய்து கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் நான் போடுறேன் அந்த ஃபைனல் லிஸ்ட்டை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஓகே மட்டும் போட்டுருங்க. என்ன அட்ரஸ் அனுப்புங்க.